ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவள் பிறந்த நாளிலிருந்தே ஒரு போராட்டம். கோவை அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்தால் நம் கதையின் நாயகி நிலா. நிலா பிறந்த நாள். வீட்டில் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் சில முகங்களில் ஏமாற்றம். மீண்டும் பெண் பிள்ளையா என்ற கிசுகிசு. நிலாவுக்கு ஒரு அக்கா இருந்தாள், காவ்யா. அப்பா செல்வராஜ், அம்மா மீனாட்சி. அப்பா ஒரு சாதாரண விவசாயி. அவர் கனவு, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தா போதும். அந்த ஒரு வரி நிலாவின் வாழ்நாளை முழுவதும் துரத்தும் நிழலானது. குழந்தை பருவம். நிலா சிறுவயதிலிருந்தே சுறுசுறுப்பான குழந்தை. பள்ளியில் முதல் ரேங்க், ஆசிரியர்களின் பாராட்டு. ஆனால் வீட்டில் பெண்ணு படித்தா என்ன பயன், கல்யாணம் பண்ணி போயிடுவாளே. அப்பாவின் வார்த்தைகள் அவளின் இதயத்தில் காயமாக பதிந்தது. ஒரு நாள் பள்ளியில் தலைமை ஆசிரியர் சொன்னார், நிலா, நீ மருத்துவராக முடியும். உன்னிடம் அந்த திறமை இருக்கு. அந்த ஒரு வாக்கியம் அவளின் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி ஏற்றியது. அவள் முடிவு செய்தாள், நான் சாதிக்க வேண்டும். நம் சமூகம் கொடுக்கும் சோதனை. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது வீட்டில் பணத்தட்டுப்பாடு. அப்பா சொன்னார், காவியாவுக்கு கல்யாணம் பார்க்கணும், நிலா படிப்பு நிறுத்தட்டும். அந்த இரவு நிலா அமைதியாக அழுதாள். அம்மா மெதுவாக அருகில் வந்து கேட்டார், நிலா, உனக்கு என்ன ஆசை? அவள் பதில் சொன்னாள், அம்மா, நான் டாக்டர் ஆகணும். அம்மாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீரில் ஒரு உறுதி இருந்தது, தாயின் துணிவு. அடுத்த நாள் மீனாட்சி தனது திருமண நகைகளை எடுத்தாள். இது என் மகளின் கனவுக்காக. அந்த தருணம் ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தந்த மிகப்பெரிய சக்தி. நிலா பள்ளியை தொடர்ந்தாள். அவள் தினமும் அதிகாலை எழுந்து படித்தாள். பாடம் முடிந்ததும் வீட்டுப்பணி. ஆனால் அவள் மனதில் ஒரு மந்திரம், நான் பெண், அதனால்தான் நான் பலமானவள். +2 பொதுத் தேர்வு பரீட்சை நாள். அவள் நடுங்கும் கைகளுடன் ஆளுக்குள் சென்றாள். அவள் மனதில் அம்மாவின் தியாகம், அப்பாவின் நம்பிக்கையின்மை, சமூகத்தின் கீழ். முடிவு நாள் வந்தது. நிலா மாவட்டத்தில் முதல் 3 இடங்களில் 1. கிராமம் முழுக்க பேசப்பட்டது. அப்பா முதல் முறையாக அவளை பார்த்து சொன்னார், நீ என் மகள் என்பதில் எனக்கு பெருமை. அந்த ஒரு வரி அவளுக்கு உலகமே கிடைத்தது போல இருந்தது. மருத்துவக் கல்லூரி. நிலா அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து கொண்டாள். உதாரணமாக தமிழ்நாட்டில் பிரபலமான கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போன்ற இடத்தில் சேரும் கனவு அவளுக்கு இருந்தது. அங்கு சென்ற முதல் நாள் அவள் தனிமையை உணர்ந்தாள். புதிய சூழல், புதிய மொழி, புதிய மனிதர்கள். ஆனால் அவள் மனதில் ஒரு உறுதி, என் அம்மாவின் நகைகள் வீணாக கூடாது. முதல் தோல்வி. 1ஆம் ஆண்டு பரீட்சையில் ஒரு பாடத்தில் தோல்வி. அவள் உலகமே இடிந்தது போல உணர்ந்தாள். நான் முடியாதவளா? அந்த இரவு அவள் தன்னைத்தாளே கேள்வி கேட்டாள். அப்போது அவள் நினைத்தது குழந்தை பருவத்தில் கேட்ட கேள்வி. அப்பாவின் விரக்தி, அம்மாவின் தியாகம். அவள் முடிவு செய்தாள், தோல்வி என் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது என் புதிய தொடக்கம். மீண்டும் எழு. பெண் நிலா இரவுகள் முடிவும் படித்தாள். அவள் தன்னம்பிக்கையை திரும்ப பெற்றாள். மறுதேர்வில் டிஸ்டிஷன். அந்த நாள் அவள் ஒரு விஷயம் புரிந்து கொண்டாள். பெண்களுக்கு தடைகள் அதிகம், ஆனால் அந்த தடைகள் தான் அவர்களை வைரமாக மாற்றும். ஒரு சிறிய சம்பவம். ஒரு நாள் மருத்துவமனையில் பயிற்சி நேரம். ஒரு கர்ப்பிணி பெண் கொண்டு வரப்பட்டார். கணவர் சொன்னார், மீண்டும் பெண் பிள்ளைனா வேண்டாம். அந்த வார்த்தை நிலாவின் குழந்தை பருவத்தை நினைவூட்டியது. அவள் அந்த பெண்ணின் கையை பிடித்து சொன்னாள், உங்களுக்கு வயிற்றில் இருக்கும் குழந்தை ஒரு உயிர். அது பெண் என்றால் அது ஒரு சக்தி. அந்த தருணம் நிலா ஒரு டாக்டர் மட்டுமல்ல, ஒரு பெண்ணின் குரலாக மாறினாள். அன்பான சகோதரி, இல்லை, உங்களை யாராவது குறைத்து மதித்திருக்கலாம். பெண் என்றால் இதுவரை தான் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பெண் என்றால் தியாகம், துணிவு, மாற்றம். உங்கள் கண்ணீரை பலமாக மாற்றுங்கள், உங்கள் தோல்வியை படிக்கட்டாக மாற்றுங்கள். நிலாவின் வாழ்க்கையில் இன்னும் பெரிய சோதனை வர இருக்கிறது. அவளின் குடும்பத்தில் ஒரு அதிர்ச்சி, அவளின் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம், அவளின் கனவுகளை சோதிக்கும் ஒரு பெரிய முடிவு. அந்த சோதனையை
அவள் எப்படி எதிர்கொள்கிறாள்? ஒரு பெண் தனது மன உறுதியால் எப்படி உலகை மாற்றுகிறாள்? ஒரு பெண் சாதிக்க ஆரம்பித்தால் அவளை நிறுத்த உலகமே முயற்சி செய்யும். நிலா இப்போது மருத்துவக் கல்லூரியில் சிறந்த மாணவி. அவளின் கனவு ஒரு பெரிய மருத்துவராகி தனது அம்மாவை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கை அவள் எதிர்பார்த்த பாதையில் செல்லவில்லை. குடும்பத்தின் புதிய அழுத்தம். ஒரு நாள் அப்பா அழைத்தார். நிலா, உன் படிப்பு ஆல்மோஸ்ட் முடிந்தது. உனக்கு கல்யாணம் பார்க்கணும். அந்த வார்த்தை அவளின் இதயத்தை ஒரு நொடி நிறுத்தியது. அப்பா, நான் இன்னும் பிஜி படிக்கணும். அப்பா கோபமாக சொன்னார். நாங்கள் உன்னை இவ்வளவு படிக்க வைத்தது போதும். இப்போ குடும்பம் முக்கியம். நிலா அமைதியாக இருந்தாள். அவள் மனதில் ஒரு போராட்டம். ஒரு பக்கம் அவளின் கனவு, மற்றொரு பக்கம் அவளின் குடும்பம். தாயின் அமைதியான கண்ணீர் அந்த இரவு. அம்மா அருகில் வந்தார். நிலா, நான் உன் கனவை தெரியும், ஆனால் உன் அப்பா மனசு மாற மாட்டா. நிலா கேட்டாள். அம்மா, நான் என் கனவை விட்டு விடணுமா? அம்மா பதில் சொல்லவில்லை. அவள் கண்ணீர் மட்டும் பதில் சொன்னது. எதிர்பாராத திருமணம். சில மாதங்களில் நிலாவின் திருமணம் முடிவாகி விட்டது. மாப்பிள்ளை அருண். ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை. நல்ல குடும்பம். எல்லோரும் சொன்னார்கள், நிலா லக்கி, நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. ஆனால் நிலா மனதில் ஒரு வெற்றிடம். அவள் தன்னைத்தானே கேட்டாள், நான் என்னை இழக்கிறேனா? புதிய வீடு, புதிய வாழ்க்கை. திருமணத்திற்கு பிறகு நிலா சென்னை நகரத்துக்கு வந்தாள். புதிய வீடு, புதிய மனிதர்கள். முதலில் எல்லாம் நல்லபடி இருந்தது. ஆனால் சில நாட்களில் மாமியார் கேட்டார், இப்போ வேலைக்கு போக வேண்டாம், வீட்டை பார்த்துக்கோ. நிலா அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் அம்மா, நான் டாக்டர். இந்த வீட்டில் உன் வேலை, இந்த குடும்பம். அந்த வார்த்தை அவளின் கனவுகளை சங்கிலியால் கட்டியது போல இருந்தது. உடைந்த கனவு. ஒரு நாள் அவள் தனது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாள். அவள் நினைத்தாள், படித்த இரவுகள், அவள் அம்மாவின் தியாகம், அவள் சந்தித்த தோல்வி, அனைத்தும் அவள் கண்முன் வந்து கொண்டிருந்தது. அவள் அமைதியாக அழுதாள். மனதில் எழுந்த கேள்வி அவள் தன்னைத்தானே கேட்டாள், நான் ஒரு பெண் என்பதால் தான் என் கனவை விட்டு விடணுமா? அந்த கேள்வி அவள் உள்ளத்தில் ஒரு புரட்சியை ஆரம்பித்தது. கணவரின் உண்மையான முகம். ஒரு நாள் இரவு அருண் அவளை அழுவதை கண்டார். நிலா, என்ன? நிலா முதன்முறையாக தனது மனதை திறந்தாள். நான் டாக்டர் ஆகணும். அது என் கனவு மட்டுமல்ல, அது என் அம்மாவின் கனவு. அருண் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், நிலா, நீ உன் கனவை விடக்கூடாது. அந்த வார்த்தை அவளுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது. மறுபடியும் தொடக்கம். அந்த நாள் நிலா ஒரு அரசு மருத்துவமனைக்கு சென்றாள். அங்கு வாலண்டியராக வேலை செய்ய ஆரம்பித்தாள். முதலில் அவளுக்கு சம்பளம் இல்லை. ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் கிடைத்தது, அவளின் அடையாளம். ஒரு மறக்க முடியாத தருணம். ஒரு நாள் ஒரு சிறுமி கொண்டு வரப்பட்டாள். அவள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். நிலா தனது முழு முயற்சியையும் செய்தாள். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த சிறுமி உயிர் பிழைத்தாள். அந்த சிறுமியின் அம்மா நிலாவின் கையை பிடித்து சொன்னார், நீங்கள் ஒரு தேவதை. அந்த ஒரு வார்த்தை நிலாவின் வாழ்க்கையை மாற்றியது. அவள் புரிந்து கொண்டாள், நான் பிறந்தது ஒரு காரணத்திற்காக. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் திருமணம் முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். உங்கள் கனவை யாருக்காகவும் விட்டு விடாதீர்கள். உங்கள் கனவு உங்கள் அடையாளம். பெரிய மோதல் வர இருக்கிறது. ஆனால் நிலாவின் இந்த முடிவு அவளின் குடும்பத்தில் ஒரு பெரிய புயலை உருவாக்கப் போகிறது. மாமியார் எதிர்ப்பு, சமூகத்தின் கேள்வி, கணவரின் வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சி. நிலா தனது கனவை காப்பாற்றுவாளா அல்லது மீண்டும் தோல்வியை சந்திப்பாளா? ஒரு பெண் அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவை எடுக்கப் போகிறாள். அந்த முடிவு அவளின் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. நிலாவின் உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கிறது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய சோதனை அவள் நம்பிய மனிதனிடமிருந்து வரும். நிலா தனது கனவை மீண்டும்
தொடங்கியிருந்தாள். மருத்துவமனையில் வாலண்டியர் வேலை. மெல்ல அவளின் திறமை எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது. ஆனால் வீட்டில் நிலைமை மாறிக்கொண்டிருந்தது. மாமியாரின் எதிர்ப்பு. இந்த வீட்டுக்கு மரியாதை முக்கியம், மருத்துவமனைக்கு போகிறதால என்ன லாபம்? மாமியார் தினமும் கிண்டல், உறவினர்கள் கேள்வி. மாப்பிள்ளை சம்பாதிக்கிறான், அவளுக்கு என்ன அவசியம் வேலை? அந்த வார்த்தைகள் நிலாவை மீண்டும் உடைக்க ஆரம்பித்தது. அதிர்ச்சி தரும் உண்மை ஒரு நாள். நிலா மருத்துவமனையில் இருந்தபோது அவளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அருண் அலுவலகத்தில் மயங்கி விழுந்தார். அவள் உடனே ஓடி போனாள். அங்கு மருத்துவர் சொன்னார், ஸ்ட்ரெஸ் அதிகம், பிபி அதிகம். அந்த இரவு நிலா அருணின் மொபைலை எடுத்தாள். அதில் ஒரு மெசேஜ். நீங்கள் வீட்டில் இருக்கணும், உங்கள் ஒய்ஃப் வேலை போகிறது எனக்கு பிடிக்கலை. அது அருணின் சகோதரி மெசேஜ். அவள் தொடர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்திருந்தாள். நம்பிக்கையின் சிதைவு. அருண் மெதுவாக மாற ஆரம்பித்தாள். நிலா, கொஞ்ச நாள் வேலை போகாது, வீட்டில் டென்ஷன் அதிகம். நிலா கேட்டாள், நீ என்னை நம்புறியா? அருண் அமைதியாக இருந்தார். அந்த அமைதி நிலாவின் இதயத்தை கிழித்தது. உடைந்தாலும் உடையாத பெண். அந்த இரவு நிலா தனியாக அமர்ந்து கொண்டாள். அவள் வாழ்க்கை முழுவதையும் நினைத்தாள். குழந்தை பருவ அவமானம், போராட்டம், திருமண தியாகம். அவள் தன்னைத்தானே கேட்டாள், நான் மீண்டும் என்னை இழக்கப் போகிறேனே? இல்லை. இந்த முறை அவள் மௌனமாக இருக்கவில்லை. நேர்மையான மோதல். அடுத்த நாள் அவள் அனைவரையும் முன் வைத்து பேசினாள். இந்த வீட்டை நான் மதிக்கிறேன், ஆனால் என் கனவை நான் விடமாட்டேன். மாமியார் கோபமாக, அப்போ இந்த வீட்டை விட்டு போ. அந்த நொடி வீட்டில் அமைதி. அருண் நிலாவை பார்த்தார். அவள் கண்களில் கண்ணீர் இல்லை, உறுதி மட்டும் இருந்தது. பெரிய முடிவு. நிலா மெதுவாக சொன்னாள், என் கனவு இந்த வீட்டுக்கு பிரச்சனைனா நான் வெளியேற தயாரா இருக்கேன், ஆனால் என் கனவை விட்டுவிட மாட்டேன். அந்த வார்த்தை அவள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். உண்மையை உணர்ந்த கணவன். அந்த இரவு அருண் தனியாக அமர்ந்தார். அவர் நினைத்தார், நிலா முதலில் அழுத நாள், அவள் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்த நாள், அவள் ஒரு சிறுமியை காப்பாற்றிய நாள். அவர் புரிந்து கொண்டார், நிலாவை நிறுத்துவது அவள் உயிரை நிறுத்துவது போல. அடுத்த நாள் காலை அருண் சொன்னார், நிலா, நான் உன்னோடு நிற்கிறேன். புதிய தொடக்கம். அவர்கள் தனியாக ஒரு சிறிய வீடு வாடகைக்கு எடுத்தனர். சம்பளம் குறைவு, வாழ்க்கை சிரமம், ஆனால் மனசு அமைதி. நிலா ஒரு அரசு மருத்துவமனையில் பெர்மனன்ட் ஜாப் பெற்றார். உதாரணமாக சென்னை நகரில் உள்ள ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போன்ற பெரிய மருத்துவமனையில் வேலை செய்வது அவளின் அடுத்த இலக்கு. சகோதரிகளே, உங்களை யாராவது நிறுத்த முயற்சி செய்தால் அது உங்கள் திறமைக்கு பயந்தால்தான். ஒரு பெண் அமைதியாக இருந்தால் அவள் பலவீனம் அல்ல, அவள் பேச ஆரம்பித்தால் அவள் சக்தி. இன்னும் பெரிய சோதனை. ஆனால் வாழ்க்கை இங்கே முடியவில்லை. ஒரு மருத்துவ வழக்கில் நிலா எதிர்கொள்ளப் போகும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவள் கேரியர் இட் செல்ஃப் ஆபத்தில். சமூகம் மீண்டும் அவளை குற்றம் சொல்கிறது. நிலா மீண்டும் எழுவாளா, அல்லது இந்த முறை முற்றிலும் முடிந்து போவாளா? ஒரு பெண்ணின் மன உறுதி அவள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை வெல்லுமா? ஒரு பெண் உயர ஆரம்பித்தால் அவளை கீழே இழுக்க பல கைகள் வரும். நிலா இப்போது ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவர். அவள் வாழ்க்கை சிரமமாக இருந்தாலும் அவள் மனம் அமைதியாக இருந்தது. அவள் தினமும் நோயாளிகளை காப்பாற்றினாள். பலரின் வாழ்க்கையில் ஒளியாக இருந்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிய ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த இரவு மருத்துவமனை மிகவும் பிஸி. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் கொண்டு வரப்பட்டது. ஒரு இளம்பெண். அவள் நிலைமை மிகவும் மோசம். நிலா தனது முழு முயற்சியையும் செய்தாள். பல மணி நேர போராட்டம். ஆனால் அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த நொடியை நிலா அமைதியாக நின்றாள். ஒரு மருத்துவரின் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய வழி. எதிர்பாராத குற்றச்சாட்டு.
அடுத்த நாள் அந்த பெண்ணின் குடும்பம் கோபமாக வந்தது. இந்த டாக்டர் தான் காரணம். அவர்கள் சத்தமாக குற்றம் சாட்டினார்கள். அவள் சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கவில்லை. அந்த வார்த்தை நிலாவின் இதயத்தை உடைத்தது. அவள் தன்னைத்தானே கேட்டாள், நான் உண்மையில் தவறு செய்தேனா? சமூகம் மீண்டும் கேள்வி. சில நாட்களில் இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல் முழுவதும் பரவியது. சிலர் ஆதரவு, சிலர் சந்தேகம், சிலர் கிசுகிசு. பெண் டாக்டர், அனுபவம் குறைவு. அந்த வார்த்தை அவள் பழைய காயங்களை மீண்டும் திறந்தது. உடைந்த மனம். அந்த இரவு நிலா வீட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர். நிலா நினைத்தாள், அவள் அம்மாவின் தியாகம், அவள் சந்தித்த அவமானம், அவள் எடுத்த தைரியமான முடிவு அனைத்தும் வீணாக போகிறதா? கணவரின் உறுதி. அருண் அருகில் வந்து அமர்ந்தார். நிலா, நீ தவறு செய்யலை. நிலா கேட்டாள், ஆனால் எல்லோரும் என்னை குற்றம் சொல்கிறாங்க. அருண் அவளின் கையை பிடித்து சொன்னார், உண்மை தற்காலிகமாக தோற்கலாம், ஆனால் நிரந்தரமாக தோற்காது. போராட முடிவு செய்த பெண். அடுத்த நாள் நிலா ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். அவள் அனைத்து ரிப்போர்ட்ஸை பார்த்தாள். அவள் செய்த ட்ரீட்மெண்ட் சரியானது. அந்த பெண்ணின் நிலைமையே மிகவும் மோசம். அவள் புரிந்து கொண்டாள், நான் தவறு செய்யவில்லை. அந்த நொடி அவள் ஒரு முடிவை எடுத்தாள். நான் பயப்பட மாட்டேன். உண்மையின் வெற்றி. சில நாட்களில் ஹாஸ்பிட்டல் என்கொயரி நடந்தது. அனைத்து ரிப்போர்ட்ஸ் ஆய்வு. டாக்டர், நிலா எந்த தவறும் செய்யவில்லை. அந்த நொடி நிலாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது வெற்றியின் கண்ணீர். புதிய அடையாளம். அந்த சம்பவத்திற்கு பிறகு ஹாஸ்பிட்டல் முழுவதும் அவளை மதிக்க ஆரம்பித்தது. நோயாளிகள் சொன்னார்கள், டாக்டர் நிலா எங்களுக்கு நம்பிக்கை. அவள் ஒரு டாக்டர் மட்டுமல்ல, ஒரு இன்ஸ்பிரேஷன். பெண்களுக்கு மிகப்பெரிய உண்மை, அன்பான சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையில் குற்றச்சாட்டு வரும். உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் உங்கள் உண்மை, உங்கள் நேர்மை ஒரு நாள் உங்களை வெற்றி பெற வைக்கும். அம்மாவுடன் மீண்டும் சந்திப்பு. ஒரு நாள் நிலாவின் அம்மா அவளை பார்க்க வந்தாள். அம்மா அவளை பார்த்து அழுதாள். நிலா, நான் உன்னை பற்றி பெருமைப்படுகிறேன். அந்த நொடி நிலா தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை உணர்ந்தாள். ஆனால் நிலாவின் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. ஒரு உயிர் அவள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. வாழ்க்கை ஒரு பெண்ணை பலமுறை சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு சோதனையும் அவளை ஒரு புதிய மனிதராக மாற்றும். நிலா இப்போது ஒரு மதிப்பு மிக்க மருத்துவர். அவள் வாழ்க்கையில் பல கண்ணீர், பல அவமானம், பல போராட்டம். ஆனால் அவள் ஒருபோதும் கைவிடவில்லை. வாழ்க்கையின் புதிய பரிசு. ஒரு நாள் நிலா தனது மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர். அது துக்கம் இல்லை, அது சந்தோஷம். அவள் கர்ப்பமாக இருந்தாள். அவள் உடனே அருணிடம் சொன்னாள். அருண் சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு அவளை கட்டி அணைத்தார். நிலா, இது நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு. ஒரு புதிய உயிர், ஒரு புதிய அர்த்தம். 9 மாதங்கள் கழித்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள். அந்த நொடி நிலா குழந்தையை கையில் எடுத்தாள். அவள் கண்களில் கண்ணீர். அவள் மெதுவாக சொன்னாள், நான் சந்தித்த எந்த வழியும் உன்னால் அர்த்தம் பெற்றது. அருண் கேட்டார், பெயர் என்ன வைக்கலாம்? நிலா சிரித்தாள். நம்பிக்கை. கடந்த காலம் நினைவுக்கு வந்தது. நிலா தனது குழந்தையை பார்த்தாள். அவள் நினைத்தாள், ஒரு நாள் அவள் பிறந்தபோது சிலர் ஏமாற்றப்பட்டார்கள். ஆனால் இன்று அவள் பிறந்த குழந்தை அவளின் வாழ்க்கையின் பெருமை. அந்த நொடி நிலா ஒரு உண்மையை புரிந்து கொண்டாள். ஒரு பெண் பிறப்பது தோல்வி அல்ல, அது ஒரு புதிய வரலாற்றின் தொடக்கம். அன்பான சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் யாராவது நீ முடியாது என்று சொன்னால் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கண்ணீர் உங்கள் பலம், உங்கள் தோல்வி உங்கள் பாடம், உங்கள் வாழ்க்கை உங்கள் கதை. நீங்கள் ஒரு பெண் அல்ல, நீங்கள் ஒரு சக்தி. நீங்கள் ஒரு உயிரை உருவாக்கும் அதிசயம். நீங்கள் ஒரு குடும்பத்தை மாற்றும் சக்தி. நீங்கள் ஒரு உலகத்தை மாற்றும் இன்ஸ்பிரேஷன். நிலா ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த பெண், இன்று பல பெண்களின் இன்ஸ்பிரேஷன். அவள் வாழ்க்கை ஒரு உண்மையை ஒரு பெண் முடிவு செய்தால்
அவளை யாராலும் நிறுத்த முடியாது.